Hi viewers, welcome to Royal Samayal. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஃப் யூ நியூ டு த சேனல் மேக் ஷூர் சப்ஸ்கிரைப். அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஆட்டுக்கால் எடுத்துக்கலாம். எவ்வளோ ஆட்டுக்கால் உங்களுக்கு அவைலபிளோ 4 ஆட்டுக்காலோ இல்லை வந்து 8 ஆட்டுக்காலோ எவ்வளோ அவைலபிளோ அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு அதில் உள்ள முடி எல்லாத்தையும் வக்கின மாதிரி கிடச்சிச்சுனாக்கா அதில் முடி எல்லாமே இருக்காது. இல்லை வீட்லேயே நீங்கள் வைக்கிறீங்கனாக்கா முடி எதுவுமே இல்லாமல் சுத்தம் பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கர் சட்டி வச்சுக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூனுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன். நிறையா வேணாம். 3 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்ல ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் மாதிரி தான் 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் அதை நீல வாக்கரில் கட் பண்ணி போட்டிருக்கேன். 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு போட்டு அந்த வெங்காயத்தை நான் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். உப்பு போட்டு நம்ம வதக்கும் போது சீக்கிரமாக நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகும், வதங்கும் வெங்காயம். இப்போது 2 நிமிஷம் நான் வதக்குறேன். அந்த டைமில் தக்காளியும் கருவேப்பிலை ஒரு கத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், அந்த வெங்காயத்தையும் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ வெங்காயம் நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனதுக்கப்புறமா இந்த தக்காளியை, அதாவது ஒரு தக்காளியை போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வெங்காயம் வந்து தக்காளியும் வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம வந்து 8 விசில் 10 விசில் விட போகிறோம். ஸோ சீக்கிரமாக நம்ம தக்காளி வந்து வெந்துடும். இப்போ எவ்வளோ வந்து நம்ம ஆட்டுக்கால் எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ ஆட்டுக்கால் எடுக்கிறீங்களோ அதுக்கு டிபெண்ட் பண்ணி நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. நான் 4 ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ 8 இருந்ததுனாக்கா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூனுக்கு தயிர் விட்டுருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு தயிர் எல்லாம் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். அப்போ தான் நல்ல வாசனை கொடுக்கும், உங்களுக்கு ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை போயிடும். இப்போ மசாலா வகைகள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள், மிளகுத்தூளும் சோம்புத்தூளும் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மசாலா எல்லாத்தையும் அந்த எண்ணெய் வதக்கிறதுலையே எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு உரப்பு தூக்கலாக வேணும்னா நீங்கள் பெப்பரும் மிளகாத்தூளும் நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கைப்பிடி அளவுக்கு நான் மல்லி இலை போட்டிருக்கேன். ஸோ எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கும் போதே மல்லி இலை போட்டுடலாம், நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலா எல்லாமே வந்து வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த ஆட்டுக்காலை போட்டுடலாம். போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு இதுக்கு முழுகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம். நான் 2 கப்பு வந்து தண்ணி விடுறேன். ஸோ அது கரெக்டாக எனக்கு வந்து முழுகிடுச்சு. இப்போது தேங்காய், இது வந்து தேங்காய் வந்து நாங்கள் அரைச்சி ஃப்ரீசரில் வச்சுப்போம். ஏன்னா வந்து நிறையா தான் கிடைக்கும் தேங்காய். எங்களுக்கு ஒரு 2 தேங்காய் 3 தேங்காய்னு வாங்கும்போது அது வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அரைச்சி சின்ன இந்த மாதிரி உருண்டையாக போட்டு நாங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சுப்போம். அதில் ஒரு கட்டு மட்டும் ஒரு பீஸ் மட்டும் நான் போடுறேன். இது எப்படி ஒரு 1/4 மூடி தேங்காய் இருக்கும். போட்டுட்டு ஒரு 10 விசில் விட்டுருக்கேன் நான். 10 விசிலுக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம். ஆஹா, அருமையான பாயா ரெடிங்க. ஆட்டுக்கால் பாயா ரெடி, சூப்பராக இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் பிளராவது கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தட், ஈஸியான மெத்தட், டக்குன்னு உங்களுக்கு முடிஞ்சிடும். நீங்கள் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.